3 மணியா போவாது ஊத்து மணியா அடிச்சுங்க கை கால் மேல அடிச்சா நம்ம இது மாதிரி மகாராணி இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க கொண்டு காட்டலாம். இதை கை மலைக்கிறாங்க ஸ்டேஷன்ல போய் காட்டலாமா? ஒருவேளை நீ சூத்து மேல அடிச்சா சூத்தியா கைத்து காட்ட முடியும். அந்த கை இப்படி நீட்டு பேச நம்ம பெத்த புள்ள வந்துக்கோ. நீ பெத்த புள்ள வந்த புள்ள தாய் மேல வணங்கினாங்க. என்ன பண்ணீங்க 2 பேரும்? நான் அளவு வெட்டணுமா? என்ன அளவு வெட்ட? கோயிலுக்கு தாடி சிந்தாக்குது. இதோட பேச்சவனா ஏகமர கோயிலுக்கு யானி போடுறான் பாத்தியா? எங்க போடுற? பாருங்க. என்ன பாரு கட்ட? எங்க பாரு கட்ட? என்ன அளவு எடுக்கற? துணி அளவா? துணி. என் மகளோட துணி எடுத்து அளவா தான் தச்சு கொடுக்கறேன். நான் அப்ப வேறமா இப்ப வேறமா? இப்ப வேற இப்ப. ஏய் வா இப்படி வா. நான் கூட வா. வா இப்படி வா. நீ பண்ணி ரெண்டோட நிச்சிக்கோ. சரி என்ன பண்ணிட்ட? நீ என்ன பண்ணிட்ட? நானே அம்மா சொல்லுங்க உங்க சாமா. அட இந்த நாட்டோட செங்கோல். இது உங்க வீட்டுக்காரத்து மேல கூர்மை எழுந்துட்டு இருக்குது. அப்படியா? அதனால தான் சாணம் பிடிச்சிங்க. எங்க சாணம் பிடிக்கிற? அடுப்புல. எங்க அடுப்பு? எங்க அடுப்பு? அம்மா அம்மா அம்மா. ஏய் வந்த மாதிரி இருக்கிற வேலை பாருங்க வேலை உனக்கு. அம்மா இருக்கிற வேலை தான் பாத்துக்கறேன். ஆமா. ஏய் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உன் முள்ள பச்சானா இல்ல ஊர் சுத்தானா? ஏய் டேய் என்ன பொறும்போக்கு? என்ன அம்போக்கு? என்ன ஆலமரம்? என்ன பைபாஸ்? நானா யாரை பார்த்தனா கேள்வி கேக்குறேன். பச்சியா ஊரை சுத்துறியா? ஏய் என்ன இந்த நாட்டுல ஏழ்மைப்பட்ட பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்க போனியா அங்க ஒரு பசங்க ஊரை சுத்தி வராங்களாம். அதனால அது எங்க சுத்தி சுத்தி போட்டு போனது. நான் சொல்றேங்க யாரு சுத்தி போட்டு போனீங்க? தங்கச்சி வீட்டுல சேர்த்தது. ஆஹா என்ன தங்கச்சிங்க. ஏய் என்ன என்ன கேட்க போற கேளு. என்ன கேட்க போற? உன்னை ஒரு 3 கேள்வி ஒண்ணு கேட்க போற. பாவி 3 கேள்வி என்ன?
ஏய் ஓ 3000 கேள்வி கேளு. சும்மா டக்கு 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 சொல்லுவேன். உண்மையாவா சொல்றா? ஆமாடா. அப்படியா? நிச்சயமா. ஏமா என்னடா கேக்கலாமா? கேட்கலாம்டா. உங்களுக்கு தானே இது? ஆமாடா. எங்க வாடகை தந்து. டேய் என்னுடைய மகன். கேளுடைய மகன். ஆமாடா. முதல் கேள்வி. முதல் கேள்வி. குசு நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டினா? வேணாம். இங்க திருப்பிட்டாங்களா? கேள்வி எண் 1. சரி. கேள்வி எண் 1. 1. லட்சுக்கோ கேக்கட்டுமா? கேளுமா. நான் கேக்குற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். கேள்றா. அப்படி நீ பதில் சொல்லிட்டு எங்க மாமா இருந்து 2000 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன். வாங்கி தரேன். 2000 ரூபாய் யாரா இருந்தாலும் சரி. நான் சொல்லக்கூடிய மிருகத்துக்கு 4 கால்கள் இருக்க வேண்டும். 4 கால் இருக்க வேண்டும். ஒரு வால் இருக்க வேண்டும். ஒரு வால் இருக்க வேண்டும். பெயர் பிள்ளையிலே முடிய வேண்டும். இவ்வளவுதானே? உண்மைதான். டேய் இவ்வளவுதானே? ஜோஜிபி. ஐயோ இந்த கேள்வி பதில் தெரியாதா? ஏய் சொல்லு. அணிப்பிள்ளை. 500 ரூபாய் போச்சு போலுது அப்போ. அணில் பிள்ளை 1. 1. கீரை பிள்ளை. கீரை பிள்ளை 1500 ரூபாய் போச்சு. 2. நேத்து எவ்வளவு புள்ளியா? டேய் யாரா சொன்னீங்க? மூன்றாவது பிள்ளை. என்ன அறிவு. டேய் என்ன சொன்னியா? என்னடா? டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னு சொன்னியா? சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டா 2000 ரூபாய். இல்லடா டேய். சத்தியமா சொல்றேன். எனக்கு இன்னொரு பிள்ளை தெரியல. இன்னொரு பிள்ளை தெரியல. ஆனா எனக்கு தெரியும். தெரியும். நீ சொல்லு. எதா? சொல்லு. காலம் வரும்போது நானே சொல்றேன். இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. 2 கையே இல்லாத ஒருவன். 2 கையே இல்லாத ஒருவன் 4 கால் இல்லாத மான துப்பாக்கிகளை சுட்டுட்டான். எப்படிடா சுடுவானே? யாரா? எப்படி ஓ சுடுவான்? கேள்வியா? பதில் இருக்குது. 2 கையே இல்லாதவன் எப்படி துப்பாக்கி பிடிக்க முடியும்? அதெல்லாம் நீ குறுக்கு சண்டை கேட்க கூடாது. ஆனா பதில் இருக்குது. சரி சரி. 2 கையே இல்லாத ஒருவன் 4 கால் இல்லாத மான துப்பாக்கிகளை சுட்டுட்டான். அது தலையே இல்லாத நாய் சாப்பிட்டது. என்ன சொல்லு? கை இல்லாத துப்பாக்கி. சத்தியமா சொல்றேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 2 கை இல்லாதவன் 2 கையே இல்லாதவன் 4 கால் இல்லாத மான துப்பாக்கிகளை சுட்டுட்டான். அது தலையே இல்லாத நாய் சாப்பிடுது. சத்தியமா சொல்றேன். இந்த கேள்விக்கு பதில் தெரியல எனக்கு. இந்த கேள்வி பதில் தெரியல. வெளிநாடு போடு. தெரியல பாரியா? எங்க பாயிட்டு விக்கிறாங்க மட்டும் தெரிஞ்சு. பாயிட்டு பாட்டில் விக்கிறாங்க. பாக்கலாம். அட பாவி. என்ன உனக்கு பாவம் சொல்லிக்கிறது. என்ன குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடலத்தை கெடுக்கும். யார் சொன்னதா? வயிற்றுக்கு வாங்கி சாப்பிட்றாரு. ஏன்னா குச்சி உடம்பு கத்துது. நீதான் சொல்லிக்கிற. கவர்மெண்ட்டுக்கு நானும் எங்க அப்பா 60 ரூபாய் வரி கட்டுறேன் தெரியுமா? எப்படி 60 ரூபாய்? எப்படி? ஒரு கோட்டுக்கு 20 ரூபான்னா நான் 300 ரூபாய் கட்டுறேன். எங்க அப்பா 300 ரூபாய் கட்டுறான். 300 ரூபாய் என்ன தெரியுதா? 20 ரூபாய் அதுல வரி கட்டுறீங்க. நீங்க 60 ரூபாய் வரி கட்டுறோம். அப்படி இருக்கும்போது குடிகார தப்பா பேசுற? என்னதா குடிக்காத? யார் சொன்னது? உடம்பு கத்துக்காரா? யார் நல்லவன்? யாரு வயித்துல சாப்பிடுற? நல்லவன் யார் சொல்றது? நானு. நீ நல்லவன். ஆமாடா. மறுபேத்து வாங்கி சாகுற? நானு. நீ நல்லவன். நீ சொல்ற? ஓயா குடிக்காத முட்டை போய் பாரு. சாயந்தரம் 6 மணி ஆச்சான வெந்ததும் வேவாத துணி போட்டு சாவுடு மாதிரி சாத்திட்டு கம்முன்னு பத்து கிடப்பான். அப்ப குடிக்கிற வீட்டுல இதே என்ன பாரு குடிக்கார விட்டு போய் பாரு. இந்த குண்டா அங்க பறக்கும், இந்த குண்டா இந்த பக்கம் பறக்கும். அவன் பொண்டாட்டி ஒரு தெரு வரைக்கும் ஓடுவான், அவன் புள்ள ஒரு தெரு வரைக்கும் ஓடும். அவனும் தூங்க மாட்டான், அக்கம் பக்கத்துல இருக்க தூங்க விட மாட்டான். சும்மா கல 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 கலன்னு இருக்கும். ஆட்டம் பார்க்க மாட்டான், ஆட்டம் பாக்குறவங்க சும்மா விட மாட்டான். சும்மா தேர் திருற மாதிரி கல 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 நீ குடிக்கார பத்தி பேசுறியா? ஒரு பெருமை உனக்கு. வேற என்ன? செத்து போறானே பசாரி. புரியல? செத்து போறானே. நான் தான் குடிக்கிறேன், இவர் சும்மா இருப்பாரு. பையில கூட ஒண்ணு வெச்சிங்கறாரு ரெடி. வாசனை பிடிக்காது. நான் வாசனை பிடிக்காது. சரி பையில யாத்த லீக் ஆயிக்குது. யாத்த எத பையில? ஒரே வாசனை வருது. நான் ஏய் மூன்றாவது கேள்வி. 2 கேள்வி தவறு. 2 கேள்வி நீ 2வது கேள்வி பதிலே சொல்ல போறது இல்ல. சரி சரி யாருன்னா சொன்னா கூட குடிக்குதுமா. 2000 ரூபாய் தர. சத்தியமா 2000 ரூபாய் தரேன். எதுக்கு? 2வது கேள்வி காட்டுனதுக்கு. 2 கையே இல்லாதவன் 2 கையே இல்லாதவன் 4 கால் இல்லாத மான துப்பாக்கிகளை சுட்டுட்டான். யார் வந்தாலும் சொல்லலாம். சத்தியமா நான் தரேன். மேடம் சத்தியமா தரேன். நான் தரேன். இந்த பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் சத்தியமா தரேன். டேய் வா வேடா நான் சொல்றேன். நான் சும்மா இரு. ஏய் கால் வரது உனக்கு 75 ரூபாய் வருது. எவ்வளவு? 2 கையே இல்லாதவன் 4 கால் இல்லாத மான துப்பாக்கிகளை சுட்டுட்டான். அது தலையே இல்லாத நாய் சாப்பிட்டு. நல்லா யோசிச்சு வெடியா தலைவல டைம் தரேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க.
நான் சத்தியமா தரேன். சரி, மூன்றாவது கேள்வி. ஒரு புறா கர்ப்பமா இருக்குது. ஒரு புறமா கர்ப்பமா இருக்கு. வேடுவா துப்பாக்கி தொப்புன்னு சொல்றா. சுட்ட உடனே புறா சாகுமா இல்ல புறா வயித்துல இருக்கிற குட்டி சாகுமா? அது ரெண்டுமே தானா செத்து போன. நீ செத்துறா. எப்படி அப்பா நீ செத்துறா? எப்படி அப்பா நீ செத்துறா? வா தவறா? என்ன தப்புதான். எப்படி? என்னது எப்படியா? புறா போய் எங்கடா கர்ப்பமா இருக்குமா? அத முட்டை ஒரு தாசியா? ஏய், ஏய், நீ கேட்ட உனக்கு பதில் சொல்றேன். நான் கேக்குறேன். ஏய், ஐயா, நீ இப்பதான் வேலைக்குன்ட்டு வந்துக்கிற. பக்கத்துல போய். வெளிநாடு போய் வந்துக்கிறீங்க. ஆமா. ஐயா, அங்க உனக்கு திருவள்ளுவர்னா யார் தெரியுமா? என்ன? அவர் பேர் திருவள்ளுவர். பேர் மாத்திட்டாங்க. ஆமா ஆமா. ஐயா, அவர் என்ன திருக்குறள் எழுதிக்கிறாரு? நான் ஒரு 4 எழுதி பாக்கெட்லயே வச்சுக்கிறேன். மக்களுக்கு ஆ, புரிதபடி தெளிவா அழகா சொல்லு பார்க்கலாம். சொல்றேன். திருக்குறள் சொல்ல போற போட்டோ எடுப்பா. எப்பிகரை யார் யார் நோக்கியும் அப்பிகரை பிக்கப் செய்தல் பெரிது. நாம் நோக்கும் பிகர் நம்மை நோக்காவிடில் நோக்கியா போன் வாங்கி என்ன பயன்? எல்லா பிகரும் பிகர் அல்ல, சான்றோருக்கு சப்ப பிகரே பிகரு. பல்வழிக்கு வாழ்வாரே வாழ்வார், பல்லு வழக்கல்னா பட்டுன்னு சாவார். தீயினால் சுட்ட கருவாடு நாரும் முன் நாவினால் நக்கி எடு. நான் நக்கரை போ. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வித்தியா காட்டுறா. ஏய், அறிவே.